வெல்கம் டு அவர் சேனல் டிசைன் அப்லோட்ஸ். எனக்கு 5 இயர்ஸ் டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு யூஎஸ் பேஸ்ட் மெக்கானிக்கல் கம்பெனியில். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அலாய் வீல் எப்படி கிரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து ஒரு BMW சிம்பிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், BMW சிம்பிள் மாதிரியே அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு வாங்க உள்ள போய் பார்ப்போம். We are providing online video classes in both English and Tamil with 50% offer and free GD&T classes also available. Kindly see the next post in this video for the contact details. First நம்ம இன்னைக்கு வந்து அலாய் வீலோட அவுட்டர் சர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து இந்த டாப் லைனை பிக் பண்ணிட்டு ரிவால்வ் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸ்கெட்ச் வியூ கொடுத்த பின்னாடி லைன் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லைன் ஆப்ஷன் பிக் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு 200 mm ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதோட டைமென்ஷன்ஸ்க்கு வந்து டைமென்ஷன்ஸை டபுள் கிளிக் பண்ணிட்டு 200ன்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி லைன் கமெண்ட் போயிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த லைனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 135 டிகிரி. அதுக்கப்புறம் இந்த ஹைட் இருக்குல்ல, டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த லைனும் இந்த பாயிண்ட்டும் பிக் பண்ணிட்டு மவுஸோட சென்டர் பட்டன் ஸ்க்ரால் பட்டனை பிக் பண்ணால் இதோட டைமென்ஷன்ஸ் எவ்வளோன்னா ஒரு 40 mm கொடுக்கணும். பிக் பண்ணோம் டைமென்ஷன்ஸ் கட்ட அது வந்து 40 mm கொடுத்துடணும். அதுக்கப்புறம் திருப்பி லைன் கமெண்ட் போயிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் வரையணும். அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு 30 mm கொடுத்து என்டர் பண்ணால் 30 mm கிடைச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி லைன் கமெண்ட் போயிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் வரையணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு இல்லைங்க, ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டு இந்த லைனை பிக் பண்ணால் இது ஈக்குவல் ஆகிடும், 30 mm ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி லைன் கமெண்ட் போயிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று நம்ம வரையணும். வரைஞ்சிட்டு திருப்பி ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ட் போயிட்டு இந்த லைனும் பிக் பண்ணணும். ஏன் இந்த லைனை இப்போ பிக் பண்ணனா இங்க இருக்கிற அதே 30 mm இந்த லைனோட லென்த்தும் 30 mm, இது ஈக்குவல் லென்த் தான். அதனால ஈக்குவல் கொடுத்து இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா 30 mm கிடைச்சிடும். ஓகேவா? கிடைச்ச பின்னாடி ஜஸ்ட் லைன் கமெண்ட் போயிட்டு லைன் இப்படி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டு இங்க போயிட்டு பேரலல் ஆப்ஷன் இருக்குல்ல, பேரலல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனையும் பிக் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டும் பேரலல் ஆயிடுச்சா? பேரலல் ஆன பின்னாடி கார்னர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லைனை இப்படி பிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோஸ்ட் லுக் ஸ்கெட்ச் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை இங்கே ஒரு டைமென்ஷன் இருக்கா, இதை வந்து 350 கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு 3D யூஸ் பண்ண சென்டர் லைன் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லட் போயிட்டு சர்க்குலர் ட்ரிம் இருக்குல்ல, அது கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லைனும் பிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த லைனும் இப்படி பிக் பண்ணிடுங்க. பிக் பண்ணிட்டு இந்த 240ங்கிற இந்த டைமென்ஷன் இருக்குல்ல, டைமென்ஷனை இப்படி பிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டீங்கன்னா இந்த கடைசி ஆப்ஷன் ஸ்ட்ராங் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 240 வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலாய் வீல் ஷேப் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்து உங்களுக்கு தெரியும் அந்த அலாய் வீல் ஷேப். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ரிவால்வை செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்துட்டு இந்த பிளைன் இருக்குல்ல, ரைட் பிளைன் அதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தா இந்த பக்கம் இருக்கிற ஃபீச்சர்ஸ்ல இந்த பக்கம் மிரர் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உள்ள வந்து ஒரு வீலோட சென்டர் பேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் வந்து ஃப்ரண்ட் பிளேனை பிக் பண்ணிட்டு ரிவால்வ் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேடிங் எட்ஜஸ் டிஸ்பிளே ஸ்டைல் இருக்குல்ல, அதை வந்து ஒயர் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்படி கன்வெர்ட் பண்ண பின்னாடி லைன் கொடுத்துட்டு இதோட எண்ட் பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இதோட சென்டர் வரைக்கும்
இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டு சும்மா இப்படி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 56 இருக்கணும். இப்போ திருப்பி இப்படி ஒரு லைன் ஒன்று வரைங்க. இதோட லென்த் பார்த்தா 56 இருக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் ஒன்று வரையணும். ஓகேங்களா? அதோட ஆங்கிள் பார்த்தா 134 இருக்கணும். இந்த இடத்துல 134 வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லைன் போட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதோட ஆங்கிள் பார்த்தா ஒரு 101.55 அது இருக்கணும். வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இங்க இருந்து ரேண்டமா இப்படி ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இதுக்கு ஆங்கிள் பார்த்தா இந்த ஆங்கிள் வந்து 12.75 இருக்கணும். இப்படி எல்லாம் கிரியேட் பண்ண பின்னாடி கார்னர் கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த லைனையும் பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த லைனும் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க ஃபில்லட் போயிட்டு சர்க்குலர் ட்ரிம் கொடுத்துட்டு இந்த லைனையும் பிக் பண்ணணும். அதே மாதிரி இந்த லைனையும் பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட டைமென்ஷன் பார்த்தா இது வந்து ஒரு 20 கொடுத்துருக்குங்க இந்த ஆர்க்கு. இது வந்து 5 கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? கொடுத்த பின்னாடி இந்த 3D சென்டர் லைன் இருக்குல்ல, அது இந்த சென்டர்ல இப்படி கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் டிஸ்பிளே ஸ்டைல் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஷேடிங் வித் எட்ஜஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீலோட சென்டர் பேஸ் இப்படி கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி ஒரு பேரலா ஒரு பிளேன் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிளைன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ரைட் பிளைன் பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி டிராக் பண்ணணும். டிராக் பண்ணிட்டு அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 239 கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி இதை பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ஸ்கெட்ச் வியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த சென்டர் லைன் இருக்கிற 2D சென்டர் லைன் அதை எடுத்து ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சென்டர் லைனையும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணதுக்காக டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சென்டர் லைனையும் பிக் பண்ணிட்டு டிகிரி பார்த்தீங்கன்னா 12 கொடுக்கணும். அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் கொடுத்து இந்த சென்டர் லைனும் பிக் பண்ணிட்டு டிகிரி பார்த்தா 12 டிகிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ரொஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த அவுட்டர் கர்வ் தெரியுதா, அதை இப்படி பிக் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு அவுட்டர் கர்வ் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆன பின்னாடி லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைனும் இந்த ஆர்க்கும் மீட் ஆகிற பாயிண்ட் இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே காட்டும். இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்டாப் ஆகும். அந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வரணும். அது எது வரைக்கும் அந்த லைன் போடணும்னா இந்த ஆர்க் இருக்குல்ல, இந்த இன்னர் ஆர்க் இருக்குல்ல, இந்த இன்னர் ஆர்க்கும் இந்த சென்டர் லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் போடணும். போட்டு அப்படியே இப்படி ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி லைன் கமெண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கிருந்து இந்த சென்டர் லைனும் இந்த இன்னர் ஆர்க்கும் இருக்குல்ல, இந்த இடத்துல தெரியுதுல்ல, இந்த ஆர்க்கும் இந்த சென்டர் லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் இப்படி ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி அங்கிருந்து இன்னொரு லைன் ஒன்று அதே மாதிரி கிரியேட் பண்ணணும். அந்த லைன் எப்படின்னா இந்த சென்டர் லைனும் இந்த அவுட்டர் ஆர்க்கும் மீட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டைரக்ட் செக்மெண்ட் போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த ஆர்க்கு ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்க் இருக்கு, அதையும் டெலீட் பண்ணி வைக்கணும். டெலீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். எவ்வளோனா 170 டிகிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுங்க. உள்ள ட்ராக் பண்ணிட்டு ஒரு 250 mm கொடுங்க. கொடுத்துட்டு ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அலாய் வீலோட ஃபர்ஸ்ட் இது கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் கட் மட்டும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு அப்படி வாங்க பார்ப்போம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ கிரியேட் பண்ணியிருக்க எக்ஸ்ட்ரூடை வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த எக்ஸ்ட்ரூட் இப்படி பிக் பண்ணிட்டு பேட்டர்ன் போயிட்டு இதில் போயிட்டு ஆக்சிஸ் பேட்டர்ன் எடுத்துட்டு இந்த ஒரு சென்டர் ஆக்சிஸ் காட்டுதா, அதை நான் பிக் பண்ணிடுவேன். பிக் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்பர்ஸ் கிரியேட் பண்ண போறோம்னா 8 நம்பர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். பிக் பண்ணிட்டு 8 நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நான் இப்படி பிக் பண்ணிடுவேன். பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அலாய் வீலோட அலாய் வீல் கிடைச்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்க அப்பியரன்ஸ் ஆட் பண்றது, அப்புறம் சென்டர்ல ஒரு லோகோ ஒன்று ஆட் பண்ண போறோம். அது எப்படின்னு வாங்க போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சென்டர்ல ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு இந்த சர்ஃபேஸை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த சென்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு மாடல் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள் அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு 2 mm இல்லை ஒரு 3 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி திருப்பி இந்த சர்ஃபேஸ் இந்த புதுசாக கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூட் இருக்குல்ல அதோட சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டு டெக்ஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆர்க் இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டாங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் காட்டும். அப்புறம் அந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் எழுதுறதுக்கான இது அந்த டயலாக் ஓப்பன் ஆகும். அதில் கீபோர்டில் வந்து BMW நம்ம கீபோர்டில் டைப் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஆனால் எனக்கு இந்த ஆர்க்கோட வரணும். அதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்னா பிளேஸ் அலாங் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை பிக் பண்ண இப்படி பிக் பண்ணிட்டு ஃப்ளிப் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா ஃப்ளிப்க்கு, அது இப்படி பிக் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ளிப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனோன்னா ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு ஓகே கொடுத்துட்டு ஒரு 2 mm கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உள்ள ஒரு சிம்பிள் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சென்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல அதை இப்படி பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஆஃப்செட் கொடுக்கணும். ஆஃப்செட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை பிக் பண்ணிட்டு இப்படி ஃபுல்லா செலக்ட் ஆகிற மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஆஃப்செட் இப்போ ஏரோ மார்க் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா, அதனால நான் மைனஸ் வேல்யூ கொடுக்குறேன். மைனஸ் ஒரு 0.5 mm அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஒரு ஆர்க் வந்து இதுல இருந்து 0.5 mmல அதே மாதிரி ஒரு ஆர்க் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா? கிரியேட் ஆனோன்னா ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் கொடுத்துட்டு லைன் ஆப்ஷன் போய்க்குங்க. லைன் ஆப்ஷன் போயிட்டு சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள அங்கேருந்து இந்த ஆர்க் கிரியேட் ஆயிருக்குல்ல அதோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஆர்க், அதே மாதிரி திருப்பியும் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஆர்க் எங்க வருதோ இந்த ஆர்க் எங்க மீட் ஆகுதோ அது வரைக்கும் ஒரு லைன் ஒன்று இப்படி கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணி முடிச்ச பின்னாடி டெலிட் செக்மெண்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆர்க் இப்படி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஒரு 2 mm கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸ்ட்ரூட் இருக்குல்ல இதை அப்படியே பேட்டர்ன் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்ட்ரூட் இப்படி செலக்ட் பண்ணிட்டு பேட்டர்ன் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஆக்சிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா, அதை பிக் பண்ணிட்டு இதோட சென்டர் ஆக்சிஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு இங்க நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்னு கேட்கும், அது வந்து 2 கொடுத்துருங்க. 2 கொடுத்துட்டு இங்க வந்து ஆங்கிள் வந்து 180 டிகிரி இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆப்போசிட்ல எனக்கு இது கிரியேட் ஆயிரும். பார்க்கறதுக்கு BMW சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்பியரன்ஸ் ஆட் பண்ணுறது. அது வாங்க எப்படி பண்ணணும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து வியூ போயிட்டு அப்பியரன்ஸ் போயிட்டு
ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர் தான் நான் கொடுக்க போறேன். அப்படி உங்ககிட்ட பிளாக் கலர் இல்லைன்னா மோர் அப்பியரன்ஸ் போயிட்டு இந்த இடத்துல கலர் போயிட்டு இந்த RGBன்னு இருக்குல்ல அந்த வேல்யூ எல்லாம் 0 பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளாக் கலர் வந்துடும். ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிளாக் கலர் ஃபார்ம் ஆனோன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு பிக் பண்ணிட்டு எனக்கு இந்த சர்க்கிள் மட்டும் பிளாக் கலர்ல வேணும், அதனால இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தா எனக்கு இது பிளாக் கலர்ல இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பிஎம்டபிள்யூக்கு வந்து நான் ஒயிட் கலர் கொடுக்கணுமா, அதுக்காக ஒயிட் கலர் இந்த அப்பியரன்ஸ் திருப்பியும் போயிட்டு இந்த ஒயிட் கலர் இங்க இருக்கா அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பிஎம்டபிள்யூ சிம்பிள் இப்படி பக்கத்துல கொண்டு போனாலே அந்த பிஎம்டபிள்யூங்கிறது மட்டும் தனியா ஹைலைட் ஆகும். அதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி இந்த இடத்துல போயிட்டு ஓகே கொடுத்தா அது ஒயிட் கலர்ல மாறும். அப்புறம் இந்த 2 எண்ணத்துக்கு மட்டும் இந்த 2 கர்வ் இருக்குல்ல இந்த 2 கர்வுக்கு மட்டும் நான் ப்ளூ கலர் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ண போறேன்னா திருப்பு அப்பியரன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த மெட்டாலிக் ப்ளூ அடிக்க போறேன். இதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பக்கத்துல கொண்டோம்னா இந்த 2 சர்ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா காட்டும். அதை வந்து நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஓகே கொடுத்தா அது ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிடும். அப்புறம் இந்த பார்ட்டும் ஒயிட் கலர் வேணுமா, அதனால இதை 2ஐயும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அப்பியரன்ஸ் போயிட்டு இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்குல்ல ஒயிட் கலர் கொடுத்துருவேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு பிஎம்டபிள்யூ சிம்பிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீ அவுட்டர் இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன அப்பியரன்ஸ் ஆட் பண்ணணும்னு வாங்க போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த வீலுக்கு நம்ம கலர் ஆட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு தான் நான் கலர் கொடுக்க போறேன். அதுக்கு வியூ போயிட்டு இந்த அப்பியரன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணா இந்த இடத்துல வந்து கலர் காட்டும். இதுல வந்து இந்த ஒயிட் கலர் பிக் பண்ணிக்கணும். பிக் பண்ணிட்டு இந்த 2 சர்ஃபேஸும் அதுக்கப்புறம் இந்த 2 சர்ஃபேஸ்க்கும் நான் ஒயிட் கலர் கொடுக்க போறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஒயிட் கலர் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் சைடு மிச்சம் இருக்க எல்லா சர்ஃபேஸ்க்கும் நான் பிளாக் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் நம்ம வந்து கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க போயிட்டு அப்பியரன்ஸ் போயிட்டு இந்த பிளாக் கலர் தான் நான் கொடுக்க போறேன். அதனால இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சர்ஃபேஸா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டே வரணும். நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மிச்சம் இருக்க எல்லா சர்ஃபேஸும் செலக்ட் பண்ணிட்டு இதுதான் கடைசி சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் ஓகே கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடும். அவ்வளவுதான், நம்ம வீல வந்து கிரியேட் பண்ணியாச்சு. டிசைன் க்ளோஸ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.